நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை தம்ப்நெயிலில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். சேமிக்கலாம் வாங்க. சும்மா வாங்க சேமிக்கலாம், சேமிக்கிறதுக்கான பிளானெல்லாம் நான் சொல்கிறேன் பாருன்னா யாரும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்க. ஆனால் இது ஒரு கதையில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி சேமிப்பு ஒரு குடும்பத்தோட நிலையை மாற்றுச்சு, ஒரு பெண்ணோட வாழ்க்கையை மாற்றுச்சுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற இந்த கதையோட கதாநாயகன் பேர் சங்கர், ஆட்டோ சங்கர். ஆமாம், அவர் ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு ஓட்டுநர். அப்போ ஒரு ஆட்டோவுக்கு ஓட்டுநராக இருக்கிறவருக்கு கண்டிப்பாக ஒரு ஆட்டோ சொந்தமாக வாங்கி ஆட்டோ உரிமையாளர் ஆகணுங்கிற கனவு இருக்கும். அதையும் தாண்டி சங்கருக்கு ஒரு கனவு இருக்குது அப்படின்னா அவரோட மூத்த குழந்தை பெண்ணும் இரண்டாவது குழந்தையான ஆண் பையனையும் நல்லா படிக்க வைக்கணும், அவங்க ஆசைப்படுறத நல்லா படிக்க வைக்கணுங்கிற கனவு தான். மனைவிக்கும் அதே கனவு தான். தான் கணவனுக்கு பிடிச்ச மாதிரி 2 குழந்தைங்களையும் படிக்க வச்சுட்டு கணவனுக்கு ஒரு சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற கனவு தான். இந்த சங்கருக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. அதாவது இப்போ ஆட்டோ ஓட்டி கொண்டு போய் பத்திரமா பெரியவங்களெல்லாம் இறக்கி விடுறாரு. அது மாதிரினா அவங்க ரொம்ப நெகிழ்ந்து போய் இந்த டிப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் சில சமயம் ஆட்டோவோட ஓட்டிகிட்டு அந்த சவாரிக்கு ஏற்ற மாதிரி கமிஷனோ சம்பளமோ உரிமையாளர் கொடுக்கும்போது சில்லற காயின்கள்லாம் வரும் இல்லைங்களா. இப்படி எந்த வகையில் நாணயங்கள் காயின்ஸ் கிடைச்சாலும் அதை அவர் என்ன பண்ணுவார்னு ஒரு கண்ணாடி பாட்டில் அவங்க வீட்டில் இருக்குது, ஒரு பெரிய பழைய ஜார், அதில் போட்டு வச்சுக்கிட்டே வருவாங்க. இந்த பழக்கம் எப்படி வந்துச்சுன்னா ஒரு விளையாட்டு போல் வந்துச்சு. ஒரு பழைய கண்ணாடி ஜார் எப்படி அவங்க வீட்டுக்கு வந்துச்சு, ரொம்ப வருஷமாக இருக்குது. நீ பழசு இதை வச்சுட்டு தொடச்சி பராமரிப்பு பண்ண முடியல, இதை வச்சு என்ன பண்ணுறது, ஏதாவது உபயோகப்படுத்தினா கூட சமையலரில் உடஞ்சிரும், அதனால் இது வேணாம், இதை கொண்டு போய் போட்டுருங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கார அந்த ஆட்டோ சங்கரோட மனைவி கொடுக்குறாங்க. அப்போ சங்கர் கண்ணாடி இது போடுறதுக்கு மனசு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடச்சி சுத்தப்படுத்திட்டு வீட்டில் மேல் ஷெல்ஃபில் எடுத்து வச்சிடுறார். இவர் என்ன பண்ணுறாரு, கையில் காயின்ஸ் வருது 2-3 நாள். இந்த சில்லறைங்கெல்லாம் பாக்கெட்டில் வச்சா வெயிட்டாக இருக்குது, பர்ஸில் வச்சாலும் விழுந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கே வைக்கிட்டு உடனே அந்த ஜாரை ஒரு கண்ணில் படுது. சரி ஜாரில் போட்டு வச்சா அதில் காயின் இருக்குங்கிறது பார்ப்போம், அது யாரும் தூக்கி போட மாட்டோம், காசு இருக்குது, சரி இதில் போட்டு வைக்கலாம், மூடியோடு இருக்குது இல்லை பத்திரமான்னு போட்டார். இது என்னாச்சு, அவருக்கு நாளடைவில் இது ஒரு பழக்கமாகவே தினமும் ஏதாவது கொஞ்சமாவது காயின்ஸு அந்த கண்ணாடி ஜாரில் போடுறது பழக்கமாயிடுச்சு. இதை அவர் நாளடைவில் போட்டுக்கிட்டே வராரா. இதை பார்க்குற அவங்க மனைவியோ குழந்தைகளோ கேட்குறாங்க, எதுக்கு காயின்ஸ் எல்லாம் போட்டு சேமித்து வைக்கிறீங்க, நம்ம சூழலுக்கு வர வருமானமே பத்தாமல் இழுத்து பிடிச்சி நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம், பள்ளி கட்டணம் சரி, வீட்டு வாடகை சரி, சமையல் சாமானத்துக்கே பெரிய விஷயம், இதில் எது காயின்ஸ் எல்லாம் சேமிக்கிறீங்க, எடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இதை வச்சு நான் சொந்தமாக ஆட்டோ வாங்க போகிறேன்னு சொல்கிறார். உடனே அடிக்கடி எல்லாரும் இதை சொல்லி அவரை கிண்டல் பண்ணுறாங்க. என்னது சொந்தமாக ஆட்டோ, இந்த கண்ணாடி ஜாரில் இருக்கிற காசை வச்சு அப்படின்னு சொல்லி. இவர் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அமைதியாக போயிடுவார். ஏன்னா இவருக்கே அது ஒரு வேடிக்கையாக இருந்துச்சு. இருந்தாலும் ஏதோ ஒரு நினைப்பில் அவர் அப்படி சொல்கிறார். அது அவருக்கு வாடிக்கையாக ஆயிடுச்சு, யார் கேட்டாலும் சொல்கிறது. இதை பார்த்து இப்போ அவங்களோட பொண்ணும் சரி, பையனும் சரி, அவங்க ஒய்ஃபும் சரி, ஏதாவது கடைக்கு போய் மீதி சில்லறை இருந்தாவோ, இல்லை யாராவது நோம்பி காசு பிறந்தநாள் காசுன்னு கொடுத்தாவோ, இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்தாவோ அதில் மிச்சம் பண்ணி கொண்டாந்து போடுறது, காய்கறி வாங்குற சில்லறையை மீதி கொண்டாந்து போடுறதுன்னு அவங்க 3 பேர்த்துக்கும் பழக்கமாயிடுச்சு. இப்படியே அந்த ஜார் நம்பிக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு அது அன்றாட ஒரு பழக்க வழக்கமாகவே ஆயிடுச்சு. இப்போ அந்த பெண் பிள்ளை 12வது முடிச்சிடுறா. 12வதுல பள்ளியிலேயே ஒரு நல்ல மார்க் எடுத்து தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவியாக வரா. அந்த ஆட்டோ சங்கத்துலேருந்து எல்லாத்துக்கும் ஒரே பூரிப்பு, நம்ம சங்கத்தில் முதல்ல ஒரு பெண்ணு இவ்வளோ நல்ல மார்க் எடுத்திருக்கா, எல்லாரும் நம்ம ஊரை பாராட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சங்கர்கிட்ட சொல்கிறாங்க, சங்கர் நீ அயராது பாடுபட்டு உன் பொண்ணை எப்படியோ அவள் ஆசைப்பட்டதை படிக்க வச்சுட்ட, 12வதுல அவளும் நல்ல மார்க் எடுத்துட்டா, நீ அடுத்து என்ன பண்ணுறன்னு கேட்க போகிறாங்க. என் பொண்ணுக்கு ரொம்ப வருஷம் ஆசை பிஇ இன்ஜினியரிங் ஆகணும்னு சொல்லிட்டு, நல்ல காலேஜில் டொனேஷன் எவ்வளோ கேட்பாங்களோ எனக்கு தெரியல, ஆனால் முயற்சி செஞ்சு எப்படியாவது நான் சேர்த்திடுவேன்னு சொல்லி. அப்போ ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, உரிமையாளராக ஓட்டுநர்கள்லாம் சேர்ந்து, எங்களால் முடிஞ்சது நாங்கள் அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணி நம்ம சங்கத்தில் உற்றார் உறவினர் பக்கத்தில் கலெக்ட் பண்ணி எங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை கொடுக்குறோம், கண்டிப்பாக அது உனக்கு காலேஜுக்கு உதவிகரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அவரோட நல்ல மனசுக்கு கிடைச்ச வெற்றியாக அவர் நினைக்கிறாரு. அப்போ அந்த பொட்டு படித்த பள்ளியிலையும் ஒரு நல்ல சிறந்த காலேஜ் நீ தேர்வு செஞ்சின்னா எங்களால் முடிஞ்ச ஊக்கத்தொகை உனக்கு தரோங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் சங்கருக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த ஊக்கத்தொகையும் சரி, நமக்கு நண்பர்கள் கொடுக்குற
அமௌண்ட்டையும் சேர்த்து நம்ம எப்படி குழந்தைய நம்ம காலேஜில் சேர்த்திடலாம். நீ காலேஜ் ஃபீஸ் வர வர நம்ம எப்படி ஆங்கில பள்ளிக்கூடத்தில் தானே படிக்க வச்சோம், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஓட்டி பணத்தை கட்டி அந்த அளவு தான் பணம் வரும். ஏன்னா மார்க்குக்கு கல்லூரியே ஒரு சலுகை கொடுக்குறாங்க, பாதி ஃபீஸ் கட்டினா போதுன்னு. அப்போ நம்ம இத்தனை நாளாக பள்ளி கட்டின அதே கட்டணத்தை இப்போ நம்ம கல்லூரிக்கும் கட்ட போகிறோம், கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த விஷயத்தை போய் குழந்தைங்கள்ட்டையும் மனைவிட்டையும் சொல்லணுன்னு உற்சாகமாக வீட்டுக்கு வரார். அப்போ வரும்போது வீடே சோகமாக இருக்குது. இவருக்கா என்னடா ஊரே கொண்டாடுது என் பொண்ணோட மார்க்கை வச்சு, நம்ம குடும்பம் சோகமாக இருக்கேன்னு மனைவிட்டு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, என்னன்னே தெரில, அவள் சந்தோஷமாகவே இல்லை, வேணா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, நான் இனிப்பு பாயாசம் கூட செஞ்சு வச்சுருக்கேன், அதை கூட அவள் குடிக்க வரமாட்டேங்கிறான்னு அவங்க அம்மா புலம்புறாங்க. உடனே தம்பி சொல்கிறான், அப்பா அக்கா உம்முனே இருக்குப்பா, சிரிக்கவே மாட்டேங்குதுப்பா, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸ்கூல்ல இருந்தும் ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் வாழ்த்து சொல்கிறக்கு, யார்ட்டையுமே பேச மாட்டேங்குதுப்பா அப்பான்னு சொல்லி அவனும் சொல்கிறான். உடனே அப்பா, ஏண்டா என்னாச்சு, மார்க் சூப்பராக வாங்கியிருக்கேன், உனக்கு என்ன வேணும் கேளு, அப்பா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த பொண்ணு இதுவரைக்கும் இல்லாத கோபமாக அவங்க அப்பாட்ட, இப்போ எனக்கு லேப்டாப் வாங்கணும், உன்னால் வாங்கி தர முடியுமா, முடியாதுல, அமைதியாக இருப்பா, நானே கவலையாக இருக்கேன்னு சொல்லுவோம். உடனே அப்பா சொல்கிறாரு, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல செய்தி, குட் நியூஸ் கொண்டாந்துருக்கேன், உனக்கு பள்ளி கட்டணத்தில் சலுகை கொடுக்குறேன், கல்லூரி கட்டணத்தில் சலுகை கொடுக்குறாங்க, கல்லூரியில் பேசிட்டேன், நான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற நல்ல காலேஜ்லேயே, நீ ஆசைப்பட்ட காலேஜ்லேயே நான் உன்னை சேர்த்த போகிறேன்னு. அம்மாவுக்கும் தம்பிக்கு ஒரே சந்தோஷம். அப்போயும் இந்த பொண்ணு சிரிக்கலை. உனக்கு ஒன்று தெரியுமா, நீ 12ஆவதுல நல்ல மார்க் எடுத்ததுனால அந்த ஸ்கூல் உனக்கு பாதி கல்லூரி ஃபீஸு கட்டுறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு தம்பிக்கு எல்லையில்லாத சந்தோஷம். இவன் மூஞ்சி கொஞ்சம் மலர்ந்துச்சு. ஓ அப்படியாப்பா, அப்படி. ஏன்னா தன்னோட பள்ளி தன்னை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க போது அந்த குழந்தைக்கு ஒரே சந்தோஷம். அப்போ அது மட்டும் இல்லை, ஆட்டோ மாமா எல்லாம் சேர்ந்து அவங்களால முடிஞ்ச தொகையும் உனக்கு கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அந்த பொண்ணோட மூஞ்சியில் இப்போ நல்லாவே சந்தோஷம் வருது. இருந்தாலும் திடீர்னு சோகமாயிடுற. என்னம்மா இதுக்கு மேலே நமக்கு என்னம்மா வேணும், உன் மார்க்குக்கு நீ போட்ட கஷ்டத்துக்காக எத்தனை பேர் உனக்கு வராங்க பாரு, முன் வராங்க பாரு, எல்லாம் உன் உழைப்புக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்கிறார். இருந்தாலும் அந்த பொண்ணு சோகமாக இருக்கு. ஏப்பா என்னப்பா, லேப்டாப் வாங்கணுமேப்பா, இன்ஜினியரிங் காலேஜில் சும்மா இல்லைப்பா, லேப்டாப் இல்லாமல் எப்படிப்பா படிக்க முடியும், இதை கூட நம்ம போய் அடுத்தவங்கள்ட்ட உதவின்னு கேட்கக்கூடாதுப்பா, இதையாவது நம்ம செஞ்சுக்கணும் இல்லைப்பா, எப்படிப்பா நான் உங்கள்கிட்ட கேட்க, நீங்களே ரொம்ப சிரமத்தில் இருக்கீங்க, நீ தம்பியும் வர படிக்க வைக்கணும்னு அந்த பொண்ணு அழுகிறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, அதுக்கு தான் நம்ம கண்ணாடி ஜார் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு எல்லாத்துக்கும் பளீர்னு ஒரு பிரகாசம். ஆமால, நம்மளும் சேமிக்கிறோம்ல அப்படின்னு ஒரு குஷி. உடனே குடும்பமே உட்காந்து அந்த கண்ணாடி ஜாரில் எல்லாம் பணம்லாம் எடுத்து எண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்தில் மூழ்கிடுறாங்க. ஏன்னா அதில் மொத்தம் 38,000 ரூபாய் பணம் இருக்குது. அவங்களால நம்பவே முடியல. நம்ம 4 பேர் சேர்ந்து விளையாட்டை, நீ போட்டியா நானும் போடுறேன்னு விளையாட்டுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன நாணயங்களையும் சிறு சிறு தொகையில் 38,000 ரூபாய் சேர்ந்துருச்சான்னு. உடனே அவங்க அப்பா, சொன்னேன்ல, நான் தான் சொன்னேன்ல, உன் வெற்றி எப்பவுமே உன் பக்கம்தான் அப்படின்னு சொல்கிறார். அப்பா, இதை வச்சு நீ ஆட்டோவில் வாங்கணும்னு சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ஆட்டோ என்னம்மா ஆட்டோ, நீ படிமா அப்படின்னு சொல்லி லேப்டாப் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த குழந்தை அழகாக கல்லூரிக்கு போகுது. தம்பியும் அடுத்து கல்லூரிக்கு வந்துடுது. அழகாக படிக்கிறான். அந்த பையனும் நல்லா மதிப்பெண் எடுக்கிறான். அவனுக்கு ஏற்ற நிறைய நன்கொடைகள்லாம் வருது. குழந்தையும் நல்லா படிக்கிறான். இவங்க அப்பா பையனையும் அவர் சக்திக்கு அளவுக்கு படிக்க வைக்கிறாரு, கட்டணமெல்லாம் செலுத்தி. இந்த பெண்ணுக்கு அழகான மாப்பிள்ளையும் பார்த்துடுறாங்க. காலங்கள் உருண்டோடுது இல்லையா, பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பொண்ணுக்கு விடிஞ்சா கல்யாணம். இன்றைக்கி மண்டபத்தில் அப்பா உட்காந்து ரசிச்சிட்டு இருக்கார் அந்த ஏற்பாடுகளெல்லாம். அவரோட நண்பர்களும் உறவினர்களும் ஆளுக்கு ஒரு வேலையாக எடுத்து செய்கிறாங்க. பெண்ணுக்கு கட்டப்போகிற மாப்பிள்ளை மிகப்பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறவர். பொண்ணோட வாழ்க்கை நல்லா செட்டில் ஆயிடுச்சு. நம்மளை மாதிரி குழந்தை கஷ்டப்பட வேணாம்னு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரே ஆனந்தம். 2 பேரும் உட்காந்துட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து யாரோ தன்னோட 2 பேர்த்தோட கண்ணையும் துணியால் கட்டி சர்ப்ரைஸ் அமைதியாக வரணுங்கிறாங்க. குரல் வச்சே கண்டுபிடிச்சிடுறாங்க இது அவங்க பொண்ணும் பையனும் தான். பின்னாடி அவங்க நண்பர்கள், உற்றார் உறவினர்கள்லாம் ஒரே ஆரவாரம், கிளாப்பு, கோஷம் எழுப்புறாங்க. சூப்பரியா சூப்பரே, எதிர்பார்க்கவே இல்லைன்னு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சர்ப்ரைஸ் தாங்களே. என்னங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, சர்ப்ரைஸ், அமைதியாக வாங்கன்னு சொல்லி மண்டபத்து வாசலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததும் மேலத்தாளம் சத்தெல்லாம் கேட்கவும் என்னமோ ஏதோன்னு தான் அப்பாவும் அம்மாவும் நினைக்கிறாங்க. இப்போ கண்ணை திறக்கலான்னு சொல்லி கண்ணை கட்டியிருக்க அந்த துணியை அவிழ்த்து விடுறாங்க. பார்த்தா அவருக்கு முன்னாடி ஆட்டோ சங்கர் அப்படின்னு பெயர் ஒட்டியிருக்கிற புது ஆட்டோ நிற்கிது மண்டபத்து வாசலில்.
அதை பார்த்ததும் அம்மாவும் அப்பாவும் நெகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறாங்க. இப்படி 2 பிள்ளைங்களை பெற்றதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு அங்கே வந்திருக்கவங்க எல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க. ஆட்டோ சங்கருக்கு இப்போது அப்பா சங்கர்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமை. எனக்கு எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பொண்ணும் பையனும் சொல்கிறான், அப்பா இந்த ஆட்டோ ஓட்டி தான்ப்பா நீங்கள் நிறையா பேர்த்த பத்திரமா கொண்டு போய் சேர்த்துனால நிறையா நல்ல மக்களை சம்பாரிச்சிங்க, நல்ல மக்களை சேமிச்சிங்க, சேமிக்கிற பழக்கத்தையும் எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. இந்த ஆட்டோனால தான்ப்பா நாங்கள் 2 பேர் இப்போ படித்து நல்ல வேலையில் இருக்கோம். ஏன் இந்த கல்யாணம் கூட எல்லாம் உங்கள் உழைப்பால் வந்தது தான்ப்பா. ஆட்டோ தான்ப்பா நமக்கு எல்லாமே. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கியாச்சுப்பா. இனிமேல் நீங்கள் ஓட்டுநர் சங்கர் இல்லைப்பா, உரிமையாளர் அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான நிறைவாக இருக்குது. அப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொருத்தரோட உழைப்புக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். ஒவ்வொருத்தரோட உழைப்புக்கும் உடனடி வெற்றி இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீங்க. அதே சமயம் சேமிப்புங்கிற ஒரு பழக்கம் மிக முக்கியம். 1000, 2000, 3000 எடுத்து வச்சா தான் சேமிப்பு இல்லை, ₹1 எடுத்து வச்சாலும் சேமிப்பு தான். பெரியவங்க சொல்கிற மாதிரி சிறு துளி பெருவெள்ளம். ₹1, ₹2 காசில் என்ன வரப்போகுது, அதை எடுத்து வச்சு என்ன வரப்போகுதுன்னு நினச்சிருந்தாருனா சங்கர், இன்றைக்கி அவர் உரிமையாளர் சங்கராக மாறி இருக்க மாட்டார். இன்ஜினியரிங் முடிச்சிருக்க மாட்டா அவங்க பொண்ணு. சரிங்களா? அப்போ சிறு சிறு தொகையாக இருந்தாலும் நாளைக்கு நமக்கு அது பெரிய நேரத்தில் உதவிகரமாக இருக்கும். ஸோ சேமிப்போம், இன்றையிலிருந்தே ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம்.